பிரசிடென்ட் ஜனாதிபதி. நமது நாட்டின் ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள் மூலமாக. ஜனாதிபதியே நாட்டின் உயர்ந்த தலைவர் ஆவார். நாடாளுமன்ற இரு அவைகளை கலைக்கும் உரிமையும் ஜனாதிபதியிடம் உள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளில் எட்டப்படும் முக்கிய முடிவுகள் அல்லது சட்ட திருத்தங்கள் ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் அமல்படுத்தப்படுகிறது. தேர்தலுக்கு பின்பாக நாடாளுமன்றம் கூடும் பொழுது ஜனாதிபதி மக்களவையின் தற்சமய சபாநாயகராக ஒருவரை தேர்ந்தெடுப்பார். அதாவது நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வரையில் நாட்டின் தலைமை நீதிபதியுடன் ஆலோசித்த பின்பாக நாட்டின் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை ஜனாதிபதி நியமிக்கிறார். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.